மற்றும் இச்சபையில் கூட்டியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமதை செய்வது என்பது எளிதல்ல. சலதார விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றை கொள்வதனால் குறைகட்டல் வதிப்பதுண்டோ. புலவல தொழில் சபையில் புன் கதையால சேர்ந்தால் குலமன்றை
Kar
பெருமக்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமதை செய்வது என்பது எளிதல்ல. சலதார விழுநீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றை கொள்வதனால் குறைகட்டல் வதிப்பதுண்டோ. புலவல தொழிற்சபையில் புன்கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நெவிழ்வது பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை போய் கலக்கும் பொழுது அதை தன் இனமென்றும் இரவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறே தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறை விரித்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னை சார்ந்தோரையும் அன்புடன் மறுமனைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் தொழில் செய்தாலும் எம்குல பெருமான் முருகப்பெருமான் வழங்க வேண்டும். அவனை நல்லாசியை பெற வேண்டும். முருகனை, செந்தில் முதல்வனை, மாயோன் மருகனை, ஈசன் மகனை, ஒரு கைமுகன் தம்பியை நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் குற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரத்துடன் வளர்ந்து வருகின்றேன். ரத்தினமின் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாக இருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழிலும் பாட்டு எடுத்து வணங்கிவிட்டு கலிப்பணிக்கு செல்லலாமே. அழகன் முருகனிடம் ஆசை வை
பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவர் அன்னையாக ஊர்க்கோர் அவதன்மை தோற்றம் அளிக்கும் மாரி காளி நீலி திரிசூழி ஆத்தாளை எங்கள் அங்கமெல்லா பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி அடங்கு காத்தாளை அன்னை உமையோளை ஓம்கார ரூபினிய ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வெள்ளிய வெள்ளை களைபுடுத்தி வெள்ளை படிபுண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் மட்டுமே சரியாசம் கொடுத்து வைத்த கலைவாணின் கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மயிலே கடம்பவன குயிலே மாதவன் போற்றும் எழிலே பதமளத்தனை பணிந்தோமே அங்கைய கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக கொடி உமையால் ஆட்சி செய்தால் அந்த அழகிய மாநகர் மதுரை மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரை 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 முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக கொடை உமையால் ஆட்சி செய்தால் அந்த அழகிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி நிலத்திலே வேள்விமலை சாலையிலே முருகனுக்காக சந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தினையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். தினைகளுக்கும் சேராடுமின்றி பறவைகளுக்கும் சேராடுமின்றி கையில் கவர் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விளக்க என்பது அப்பா கொஞ்ச நேரத்துல இப்படி எனக்கு பாத தவறி போயிட்டாரு அப்படியாவது யோசிக்க நம்மோட சேர்ந்து நம்ம ஐக்கியம் வந்துச்சு பாருங்க. இங்க வரலான்னு பார்த்தாரு, அங்க ஒரு நிலைவு நடக்கிறாங்க, அந்த நிலைவு போயிட்டாரு. அப்படியா? சரி, தாய் சிறந்த கோவில் முனை தந்தை சிறமிக்க மந்திரமில்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி இடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும்.
கண்ணு கருத்துமா கவலை பார்க்க வேண்டும். எதுக்கு அப்பா வந்து சொல்லி அப்ப 4 பாட்டு படிச்சு அதுக்கு வேற நேரம் இருக்கு. ஏற்கனவே 1-4 பேர் வந்து சேர்ந்துருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு அண்ணன் தம்பி நீங்க வந்திருக்கனால வேணும்னா சொல்லலாம்னு அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஆமா, உங்களை எல்லாம் கூட்டிட்டு காவலுக்கு போகணும் அப்படின்னு நான் வந்ததே பெரிய விஷயம். எங்க அப்பா வேற எங்களை கூட்டிட்டு வருது. கூட வர சொன்னேனால அது காலாளத்துல வந்து சேர்ந்தாச்சு. நம்மள தனியா விட்டு இவங்க எல்லாம் நம்பி நான் அந்த இடத்துக்கு வந்து சேர முடியுமா? காவலை எப்படி எல்லாம் பார்க்கலாம் எதிர்பார்த்து எம்பெருமான் முருகன் வெள்ளித்துறையோடு அருவம் முருவமாகி அதாதே பிரமயம் ஒன்றாய் பிரமமாய் நின்று ஜோதி பழம்பதோர் மேனியாக கொண்டு கருணைக்கு ஒரு மகங்கள் யாரும் கரங்கள் 12 கொண்டு ஒருத்தன் முதல் உதித்தன் முழுவதும் என்று சொன்னார்களே. உதித்த எம்பெருமானை காண்பதற்கு பல நாள் வழி மீது விழி வைத்து காத்துக்கொண்டே இருக்கிறேன். அவனை மீண்டும் வணங்கலாம்னு முருகனை வணங்கிட்டே இருக்கலாம்னு ஒரு ஆசைதான். ஏன்னு சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்றது. சாமி கும்பிட நல்லதா ஒரு அளவுக்கு தான் கும்பிடணும். ஏன் அதுக்கு மேல அதிகமா கும்பிட்டோம்னா அவரே ஓடி போயிடுவாரு. அப்புறம் அவர் ஓடி போயிடுவாரா? அவர் ஓடி வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படியா? ஏன் தெரியுமா? 5 வயசுல நான் அவரை காதலிக்கிறேன். நீங்க முருகனை அதிசயமா இருக்க. ஏன் 5 வயசுல இருந்தே பாருங்க, அம்மா அப்பான்னு சொல்லக்கூடிய விவரம் தெரிஞ்ச புள்ள முருகா நீயே கதி அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். பக்தி மீது அளவு கடிந்த காதல். என் காதல் சாதாரண காதலா? பக்தி காதல். இது மனிதன் தெரிந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. எக்கோ போடல போதும். முருகா சீக்கிரமாக வந்து 3 மணிக்கெல்லாம் நீ பார்த்து தினமும் சொல்றேன். சரி, எல்லாம் நம்ம கையில தானே இருக்கு. எவ்வளவு நேரத்தை சுருக்கினாலும் சுருக்கலாம், விரிவாக்கம் செய்யனாலும் செய்யலாம். அதனால அன்பான தோழிகளையும் அழைத்து காவலுக்கு செல்வதற்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாம் நிறைய அப்படியே இப்படி சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லா நேரத்துல எல்லாரும் சந்திக்கும் பொழுது ரொம்ப நாளாச்சுல சந்திக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. அதனால இந்த வாய்ப்பு ஏற்பாடு கொடுத்த அன்பு அண்ணன் சகோதரர்கள் கூட பிறந்த குடும்ப பிறவாத அன்புள்ள அனைவருக்கும் நன்றி. எங்களை எல்லாம் ரொம்ப அழகாக மிகவும் அழகாக வெளிநாட்டிற்கும் நம்மளுடைய உள்நாட்டிற்கும் ரொம்ப அழகாக எடுத்து வெளிக்காட்டு மொழிநாடை ஒளிப்பதி செய்து கொண்டிருக்கிற அன்பண்ணா மாயகுலத்தை சேர்ந்த மாதவன் அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். ஏன்னா இல்லைன்னா இந்த முகம்ல வெளிநாட்டு இருந்து தெரியுமா? அப்படியா? சரி, இருந்தாலும் நம்மளையெல்லாம் எதிர்பார்த்து இந்த மக்கள் எல்லாம் வந்திருக்காரு. அவர்களையும் நன்றி நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சரி, இந்த இடத்துல எனக்கா புதுமையா இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரணும்னு ஆசை. எல்லாம் சொல்லுவாங்க மணமேல்குடி பக்கத்துல இந்த இடத்துக்கு போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு நாள் கூட இந்த மேடை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டது உண்டு, எதிர்பார்த்தது உண்டு. ஆனா தானாகவே எனக்கு அன்பு அக்கா ராசாத்தி அக்கா மூலமாகவும் அன்பண்ணா ரவிவதன் அண்ணன் மூலமா ஐயப்பண்ண மூலமாகவும் எனக்கு இது கிடைத்தனால அன்பு ஆத்தாவோட அருளால கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷமா இருக்கு. மீண்டும் காதலிக்கலாம்னு ஒரு எண்ணத்தோடு இன்னைக்குதான் விருப்பத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம். சொல்லலாமா? விருப்பம் இல்லாம சொன்னா நல்லா இருக்காது. விரும்பி விருப்பத்தோட சொல்லணும். விருப்பத்தோட சொன்னா வேம்பும் கரும்பாகுமா? அது மாதிரி அந்த முருகன் இடத்துல என்னுடைய ஆசை சொல்லி நீங்க எல்லாம் இன்னைக்கு வாசிக்கிற வாசிப்பை கேட்டு மெய் மருந்து எப்படி ராவணன் மீட்டக்கூடிய இசையில் சிவன் உருகினாரோ உங்க வாசிப்பை கேட்டு முருகன் பழனி மலையில இருந்து ஆண்டி குளத்தோட அப்படியே ஓடி வரணும். அப்படிதான் இருக்கு. அப்படி பாக்கணும்னு ஆசைப்பா எனக்கு. ஆண்டி குளம் எவ்வளவு ஒரு அழகா சொல்றேன். கோமணம்னு சொல்றேன். புரியுங்க? என்ன சொல்றாப்ல இந்த காதலுக்கு அரோகரா அப்படிங்கிறாப்ல. எதிரி வேற எங்கேயும் இல்ல, பக்கத்துலயே காதலுக்கு கோவிந்தோன்னு சொல்லாம பட்டியல. அதுவே சந்தோஷம். அரோகரா சொன்னதான்
சரியா இருக்கு அப்படின்னு கை தட்டி இருக்காங்க. உங்க வாசிப்பு எல்லாம் சரியாக இருக்கின்றது, இந்த பாடலும் ஏதோ ஓரளவு சரியா இருக்கின்றிருக்காங்க. நீங்க இப்படி பாடினாதான் நாங்க இப்படி வாசிக்க முடியும். அப்படி கிடையாதுனே, வாசிக்கிறது சரியா சத்தம் கேட்டாதான் இங்க பாட தோணும். இல்லைன்னா நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் கூட சரியா இருப்பாங்க, பக்கம் மேல சரியா இருந்தாதான் எந்த பாடலும் பாட தோணும். அதெல்லாம் சரிதான். வெறும் பழைய சோறு சாப்பிட்டா மட்டும் நல்லா இருக்குமா? அதுக்கு பழைய சோத்தோட உப்பு இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்படியா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் எதுவுமே காலத்தையும் நேரத்தையும் மனுஷத்து நடக்க வேண்டும். அடுத்த ஒரு தெய்வத்தை பாக்குறேன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நீங்க பாத்தீங்களா, ரெண்டு அமைப்பு சரியா இருக்கிற மாதிரி, எதுக்கு எது நிகழ்லன்ற மாதிரி அந்த அமைப்போட பாக்கணும். கண்டிப்பா இல்லைன்னா வருவானா நானு. சரி, மனசுக்கு பிடிச்சவங்க சொல்லுவேன். நீங்க எப்படி இன்னைக்கு இளையராஜாவோட பிறந்தாள் சொன்னீங்களோ, அவர் பாடல பாடுனீங்களோ, எனக்கு என்ன ஆசை தெரியுமா? அவங்க மக பவதாரணி இருக்காங்கல்ல, அவங்க சமீப காலத்துல காலம் மறைந்தார்கள். அவர்கள் பாடல பாடணும், அது தேசிய விருது பெற்ற ஒரு பாடல். அந்த பாடல் பாடணும் எனக்கு ஒரு ஆசை. பாடிடாம உங்க பெட்டியில தான் பாடணும்னு எனக்கு ஆசை. ரொம்ப அருமையா இருக்குல்ல இசை. யார் வந்தாலும் அவங்களுக்கு தகுந்தவாறு இந்த குரல் வளத்துக்கு இப்படித்தான் சுதி அமைக்க வேண்டும் என்றதுக்காக அமைச்சிருக்கீங்களே, அந்த ஒரு தன்மையோட பாடணும்னு ஒரு ஆசை. எங்க காளிஷன் வந்திருக்காங்க, அந்த அப்பாலாம் வந்திருக்காங்க. அதனால அந்த ஒளிபெருக்கி ரொம்ப அருமையா இருக்கு. மற்ற நேரத்துல பாடணும்னா அப்படி போயிடக்கூடாது. அதனால இங்க எப்படி நீங்களோ எங்க இடத்துல மணிகண்டன், அந்த ஒரு மணிகண்டன் அப்படிதே அதான் சொல்றேன். அந்த மணிகண்டன் இந்த மணிகண்டன் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டுமே ஜெய மணிகண்டன். சரி இருக்கட்டும். என்னாலும் இந்த தன்மையோடு எப்படியெல்லாம் ஒளிபெருக்கி அமைத்து விட்டு அன்பு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு, குயில் போல பாட்டு ஒண்ணு, கேட்டு நின்று மனசுக்கோன இடம் தெரியல, அந்த மயக்க